தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றின் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரை காவிரி ஆற்றுப்படுகையில் திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் என கர்நாடக அரசுக்கு பிரதமர் அறிவுரை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். ஆர்காவதி நதியை புதுப்பிக்கவும், புனரமைக்கவும், ஹேமாவதி கால்வாய் திட்டத்தை மறுசீரமைக்கவும் கர்நாடக அரசு நிறுவனம் சார்பில் பத்திரிகைகளில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதை ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 34 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் அவர்களது படகுகள் விடுவிக்கப்படாததால் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள 5 பேர் அங்கேயே தங்கியிருப்பார்கள் என தெரிகிறது. எஞ்சிய 29 பேர் விரைவில் நாடு திரும்புவார்கள். இந்த மீனவர்கள் கடந்த ஜூலை 31ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். கச்சத்தீவு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும் முன்னர் தமிழக அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை மத்திய அரசு கேட்டறிந்திருக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கச்சத்தீவு விவகாரம் குறித்து பிரதமர் மன்மோகன் சிங்கை தாம் நேரில் சந்தித்து பேச இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 857 நிறுவனங்கள் அனுமதியின்றி பாட்டில்களில் அடைக்கப்பட்ட குடிநீர் விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. நிலத்தடி நீரை வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது என்கிற உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஆய்வு செய்து அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்தது. முதலமைச்சர் ஜெயலலிதா சார்பில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது தொடர்பான மனு தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. விஜயகாந்த் மீது உயர்நீதிமன்றத்தின் மற்றொரு அமர்வு முன்பு வேறொரு அவதூறு வழக்கு நிலுவையில் உள்ளதால் அதன் முன் விஜயகாந்த் கோரிக்கை விடுக்கலாம் என நீதிபதிகள் கூறினர். சென்னை தண்டையார்பேட்டையில் நிலத்தடி நீரில் கலந்துள்ள எரிபொருளை அகற்றுவது குறித்து ஐஐடி நிபுணர்கள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். 100 மீட்டர் ஆழத்திற்கு துளையிட்டு மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. ஆய்வின் முடிவில் நிலத்தடி நீரில் எந்த அளவிற்கு எரிபொருள் கலந்துள்ளது என்பது பற்றி கண்டறிந்து பசுமை தீர்ப்பாயத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிகிறது. சென்னை பாரிமுனையில் உள்ள பட்டாசு மொத்த விற்பனை கடைகளை ஆய்வு செய்து 3 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவில் பாரிமுனையில் 6 தெருக்களில் உள்ள பட்டாசு மொத்த விற்பனை கடைகளை பாதுகாப்பு கருதி தீவுத்திடலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. வழக்கின் விசாரணை 3 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோவையில் சாலை விபத்தில் பலியான இளைஞரின் உடல் உறுப்புகள் 4 நோயாளிகளுக்கு தானமாக வழங்கப்பட்டன. ராஜகோபால் என்ற அந்த இளைஞரின் கல்லீரல் சென்னையிலிருந்து தனி விமானத்தில் வந்த சிறப்பு மருத்துவ குழு மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதேபோன்று அவரது சிறுநீரகம் கோவை காந்தபுரம் பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. கண்கள் மற்றும் இருதய குழாய்களும் தானமாக வழங்கப்பட்டன. கடந்த பொதுத் தேர்தலில் மு.க. அழகிரி வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் அதிகாரியை மீண்டும் விசாரிக்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக லாசர் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். தேர்தல் வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருப்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டி மனுவை தள்ளுபடி செய்தனர். கர்நாடக மாநிலத்தில் பெய்த தொடர் மழையால் தென்பெண்ணை ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அணையின் மொத்த கொள்ளளவு 44 அடியாகும். தற்போது வினாடிக்கு 1708 கன அடி நீர்வரத்துள்ளதால் நீர்மட்டம் 40 அடியாக உயர்ந்துள்ளது. இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். தேசிய அளவிலான செய்திகளை பார்க்கலாம். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பான ஆவணங்கள் காணாமல் போன விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என மக்களவையில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. ஆவணங்கள் காணாமல் போனது குறித்து பிரதமர் விளக்கமளிக்க வேண்டும் என சுஷ்மா ஸ்வராஜ் வலியுறுத்தினார். இதே விவகாரம் காரணமாக மாநிலங்களவையிலும் சிறிது நேரம் அமளி ஏற்பட்டது. காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டுவது தொடர்பாக மக்களவையில் தமிழக மற்றும் கர்நாடக கட்சிகளிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதுகுறித்து பிரச்சனை எழுப்பி பேசிய அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை காவிரி ஆற்றுப்படுகையில் கர்நாடக அரசு செயல்படுத்தும் திட்டங்களை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக உறுப்பினர்கள் கூச்சலிட்டனர்.
நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு ஆவணங்கள் காணாமல் போனது தொடர்பாக மத்திய அரசுக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் இடையே நிலவி வந்த மோதலுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து அத்வானி, சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜெட்லி ஆகியோருடன் மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், கமல்நாத் ஆகிய இருவரும் நடத்திய 2 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் முடிவு ஏற்பட்டது. இந்த பிரச்சினை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படும் என மத்திய அமைச்சர்கள் உறுதியளித்தனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மேலும் சில நாட்களுக்கு நீட்டிக்கப்படலாம் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கமல்நாத் தெரிவித்துள்ளார். நிலுவையில் உள்ள சில முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதனை உணர்ந்து அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கமல்நாத் கேட்டுக்கொண்டார். சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் தொடர்பான வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு அமெரிக்க நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. 1984ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தில் தொடர்புடைய காங்கிரஸ் தலைவர்களை சோனியா பாதுகாப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இந்த சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. நீதிக்கான சீக்கியர்கள் அமைப்பு தொடர்ந்த வழக்கில் நியூயார்க் நீதிமன்றம் இந்த சம்மனை அனுப்பியுள்ளது. சிறை தண்டனை பெற்ற எம்பி, எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்வதற்கு எதிராக மத்திய அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இருப்பினும் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதை தடை செய்யும் உத்தரவை மறு ஆய்வு செய்ய தயாராக இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் குழப்பமாக இருப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. G20 நாடுகளின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மன்மோகன் சிங் ரஷ்யா சென்றடைந்தார். அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை தவிர்க்க வளரும் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த திட்டம் வகுப்பது குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. சிரியா விவகாரம் குறித்தும் உச்சி மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. 2 நாள் மாநாட்டிற்கு பின் பிரதமர் வரும் 7ஆம் தேதி இந்தியா திரும்புகிறார். போலி என்கவுண்டர் வழக்குகளில் கைதாகி சிறையில் உள்ள குஜராத் காவல்துறை துணைத் தலைவர் DG வன்சராவின் பதவி விலகலை அம்மாநில அரசு நிராகரித்துவிட்டது. பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதத்திற்கு எதிராக போராடி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காவல்துறையினரை பாதுகாக்க நரேந்திர மோடி அரசு தவறிவிட்டதாக DIG வன்சரா தனது பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரி வன்சரா முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கு நெருக்கமானவர் என கூறப்படுகிறது. இளம் பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கைது செய்யப்பட்ட சாமியார் அசாராமின் ஜாமீன் மனுவை ஜோத்பூர் நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. ஊடகங்களின் நெருக்கடியால் அவசர கதியில் அசாராமிற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக அவரது தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதனால் வழக்கில் பல குறைகள் இருப்பதாகவும் அசாராமின் வழக்கறிஞர் முன்வைத்த வாதத்தை நீதிபதி நிராகரித்தார். 2G வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர். ராசா உண்மை கண்டறியும் சோதனைக்கு ஒப்புதல் தெரிவிக்கவில்லை என தில்லி நீதிமன்றத்தில் CBI அதிகாரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்திய CBI அதிகாரிகளில் ஒருவரான ராஜேஷ் சச்கால் இவ்வாறு கூறினார். 2G வழக்கில் சிக்கியுள்ள ஸ்வான் தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் இருந்து சில ஆவணங்களை பறிமுதல் செய்ததாக சாட்சியாக ஆஜரான ராஜேஷ் சச்கால் குறிப்பிட்டார்.